வந்து தூங்கிட்டு இருக்கா போலயே. சரி, இவ கூட சேர்ந்து நம்மளும் தூங்கிட்டு இருக்க முடியுமா? சம்மந்தி நம்மள பார்த்து என்ன நினைப்பாங்க? பாவம், காயத்ரி தான் கிச்சன்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பா. சரி, அவளுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். கௌரிமா, எழுந்துக்கோமா, டைம் ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு பாரு. எழுந்து இந்த காஃபியை குடிச்சிட்டு தூங்கு. கௌரிமா, கௌரிமா, என் செல்ல பொண்டாட்டி தூங்கும் போது கூட எவ்வளோ அழகு. நீங்களா? நீங்க எதுக்கு இப்ப ஏன் ரூம்ல வந்து நிக்கிறீங்க? வெளியில போங்க. கௌரி, நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், என்ன போய் வெளியில போக சொல்ற? என்னது, தாலி கட்டினீங்களா? என்ன நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல என் ரூமை விட்டு வெளியில போங்க. எனக்கு தாலின்னு ஒண்ணு கட்டினா அது சக்தியா தன் கையால மட்டும் தான் இருக்கணும். கௌரி, கொஞ்சம் உன் கழுத்தை பாரு. கௌரி, கௌரி, கத்தாத கௌரி, கத்தாத. நான் தான் கௌரி, நேத்து நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும் போது உன் கழுத்துல தெரியாம தாலி கட்டிட்ட. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கௌரி. பிளீஸ் கௌரி, இந்த தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ, என்னை ஏத்துக்கோ கௌரி, பிளீஸ் கௌரி. டச்சி, கையை எடுங்க. இந்த தாலி இருக்கனால தானே பிரச்சனை. இப்பவே இந்த தாலிய கழட்டி எறிகிறேன். கௌரி, கௌரி, உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குற கௌரி, தயவு செஞ்சு நான் கட்டின தாலிய மட்டும் கழட்டிடாத கௌரி, பிளீஸ் கௌரி. ஐயோ தினேஷ் அண்ணா, போய் இவ கால்ல போய் விழுறீங்க. தயவு செஞ்சு எழுந்துக்கோங்க. இருக்கட்டும் காயத்ரி, இருக்கட்டும். நான் வேற யார் காலியமா விழுறேன்? என் பொண்டாட்டி கௌரி கால்ல தானே விழுறேன். கௌரி, என்னை ஏத்துக்கோ கௌரி. கௌரி, பாரு கௌரி, உன் மேல உயிரே வச்சிருக்காரு தினேஷ். உன்னை முழுசா வெறுக்கிற சக்தியத்த மேல நீ பாசமா இருக்கிற. ஆனா உன்னையே நினைச்சு உனக்காக வாழ்ற தினேஷையே நீ ஏத்துக்க மாட்ட. கொஞ்சம் மனசு இறங்கு கௌரி. 1000 தான் இருந்தாலும் இப்போ நீ அவருடைய பொண்டாட்டி. அவர்தான் உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. மரியாதையா அவரை ஏத்துக்கிட்டு வாழு. ப்ளீஸ் கௌரி, என்னை ஏத்துக்கோ, என்னை ஏத்துக்கோ கௌரி. ஐயோ, முதல்ல எழுந்துக்கோங்க. கௌரி, நான் பண்ணது தப்பு தான் கௌரி, நான் ஒத்துக்கிறேன். அது கரெக்ட், என்ன நியாயம் பேச விரும்பல. ஆனா இது எல்லாமே உனக்காக தான் கௌரி. தயவு செஞ்சு இதை நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கோ கௌரி, ஏத்துக்கோ. கௌரி, தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு கௌரி. இந்த ஐடியாவை கொடுத்தது சக்தியா தான். ஆனா இதுக்கு தினேஷ் ஒத்துக்கவே மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனா வேற வழி இல்ல எங்களுக்கும். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்ற. அதான் கௌரி இப்படி பண்ணோம். எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு கௌரி. என்ன சொன்ன? சக்தியா தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரா? அப்போ சக்தியா தான் என் கூட சேர்ந்து வாழ மாட்டாரா? அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையா? சக்தியா தான் மனசுல இந்த கௌரி அப்போ இல்லையா? கண்டிப்பா இல்லடி. நீ என்ன இன்னும் லூசு மாதிரி பேசிட்டே இருக்க? சக்தியா தானுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. பொண்டாட்டி குழந்தைங்கன்னு இருக்கு. அவங்க மேல தான் பாசமா இருப்பாங்க. உன்னை போய் யாராச்சும் நினைச்சிட்டு இருப்பாங்களா? உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற தினேஷ் அத்தான மனசார ஏத்துக்கோ, வாழ்ந்துக்கோ. கௌரி, நீ என்னை ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல கௌரி. உனக்கு எப்போ என்ன பிடிக்குதோ அப்போ நீ என்கிட்ட பேசு. அது வரைக்கும் நான் ஒதுங்கியே நடந்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணு கௌரி, நான் கட்டின தாலிய மட்டும் தயவு செஞ்சு கழட்டிடாத. பாரு கௌரி, உன் மேல தினேஷ் உயிரே வச்சிருக்காரு. நீ இத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்ற. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. சக்தியத்தா எப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அவரே காரணமா இருந்தாரோ அப்பவே நான் சக்தியத்தான என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். தினேஷ், நான் உங்களை ஏத்துக்கிறேன் தினேஷ். நீங்க பண்ணது தப்புதான். ஆனா இது எல்லாமே எனக்காக தானே பண்ணீங்க. கௌரி, இது நீதான் பேசுறியா? நீ பேசுறதெல்லாம் ரியலா இல்ல ரியலா? ஏன் காயத்ரி, கிட்டவ எப்பவுமே கிட்டவளாவே தான் இருக்கணுமா? அவ திருந்த மாட்டாளா? நான் தினேஷ என் மனசார ஏத்துக்கிறேன்டி. இது உண்மையா, சத்தியமா சொல்றேன். என்ன விடுங்க. ஐயோ, இவங்க எல்லாம் தாங்க முடியலப்பா. பூமரிக்கா, வா நம்ம வெளியில போயிடலாம். சரி காயத்ரி, இருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், என் வீட்டுக்காரருக்கு நானே என் கையால காபி போட்டு கொடுக்கறேன். ஐயோ பாருடா, இவங்க வீட்டுக்காரராமே. சரி, உங்க வீட்டுக்காரருக்கு காபி எப்படி போடணும்னு கேட்டியா? ஆமால, என்னங்க உங்களுக்கு காபி எப்படி போட்டா பிடிக்கும்? அது வந்து கௌரி, தினேஷத்தா, உங்க பொண்டாட்டிய கீழே இறக்கி வச்சுட்டே பேசலாமே. சரி காயத்ரி, இறக்கி விடுறேன். காயத்ரி, இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. முதல்ல இது எல்லார்கிட்டயும் சொல்லுவோம், வா. சரிக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா
உங்களுக்காக நான் இன்னைக்கு சமைக்கலாம்னு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்னங்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும். ஏன் கௌரிக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிரியாணில மட்டன் பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் சமைக்க போறேன். சொல்லுங்க, உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமா இல்ல சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? கௌரி, உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான் எனக்கும் பிடிக்கும். அதனால அதையே செஞ்சுடு. என்னாச்சு தினேஷ் அத்தானுக்கு? ஏதேதோ புலம்பிட்டு இருக்காரு. தினேஷ் அத்தா, தினேஷ் அத்தா. அடக்கடவுளே, தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தினேஷ் அத்தா. காயத்ரி, நீயா? நீ எதுக்கு காயத்ரி வந்திருக்க? என்னடா, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். டைம் ஆயிடுச்சு பாருங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்காக கௌரியே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. ஐயோ தினேஷ் அத்தா, உங்களுக்கு என்ன ஆச்சு? கௌரி உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வராளா? ஐயோ கடவுளே, டெல்லி அவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறிடுவாளா? என்ன தினேஷ் அத்தா, கனவு ஏதாச்சும் கண்டீங்களா? அப்போ நைட்ல நீங்க தூங்கவே இல்லையா? அட கடவுளே, அப்ப நான் கண்டது எல்லாமே கனவா? எல்லாம் நிஜ மாதிரியே இருந்துச்சு காயத்ரி. என்ன சொல்றீங்க தினேஷ் அத்தா? காயத்ரி, இப்ப கௌரி எங்க? எங்க அம்மாவும் கௌரியும் நேத்து போட்ட மாத்திரையால இன்னும் எழுந்துக்கவே இல்ல. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நானும் கௌரி என்னை ஏத்துக்கிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அது எல்லாமே கனவா போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறேனே தெரியலையே. கௌரி அப்ப நிஜமாவே நான் கட்ட தாலியை எரிஞ்சிருவாளா? அம்மா! அட கடவுளே, அக்கா எழுந்துட்டா தினேஷ் அத்தா. இருங்க, என்ன போய் பார்த்துட்டு வரேன். இரு காயத்ரி, நானும் வரேன்.